கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே பிரேயர் டைம் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஏசாயா 58:13. என் பரிசுத்த ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். இந்த வசனத்தில் பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்கிறது பற்றி பார்க்கிறோம். பரிசுத்த ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி என்று பார்க்கலாம். வாரத்தில் 7 நாட்களில் ஒரு நாள் சண்டே, அன்னைக்கு ஒரு நாள் தான் எல்லாருக்கும் லீவு நாளாக இருக்குது. அன்றைய தினம் நமது இஷ்டத்துக்கு இல்லாமல் அந்த ஒரு நாள் லீவ் டே கூட ரெஸ்ட் இல்லையே அப்படின்னு வேறு வழி இல்லாமல் சர்ச்சுக்கு போகணும்னு போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் உனக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது, உன் வழிகளில் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறத பார்க்குறோம். சொந்த பேச்சையும் பேசக்கூடாதுன்னு சொல்லப்பட்டுள்ளது. நாம் நமது ஆண்டவரை உண்மையாக நேசித்து அவருக்குள் வாழ்கிற ஒரு அனுபவம் நமக்குள் காணப்பட்டால் ஆலய ஆராதனை நமக்கு கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக, மன மகிழ்ச்சியின் நாளாக ஃபீல் பண்ணுவோம். அது மட்டுமல்ல, நீங்கள் ஒரு ஜெப குறிப்புக்காக நீங்கள் மட்டும் ப்ரேயர் பண்ணுறதுக்கும் சபை மக்களோடு இணைந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. தேவ சபைன்னு சொல்லும்போது அது தேவன் வாசம் பண்ணுகிற பரிசுத்த இடம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழையும் நம்மளை பரிசுத்தமாக்குகிற தேவ பிரசன்னம் நிறைந்த ஒரு இடம். எனவே சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. உங்களை முடிஞ்ச அளவுக்கு சபை காரியங்களில் நீங்கள் ஈடுபடுத்திக்கணும். ஏன்னா நிறைய பேர் முதல்ல ஆண்டவர் சபை வழியாக தான் அவங்கள தகுதிப்படுத்துவார். சபை ஆராதனையை எதுக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் ஓய்வு நாளை ஆண்டவருக்காக ஆசரிக்கும் போது ஏசாயா 58:14 பார்க்கும்போது 3 ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டுள்ளது. முதலில் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். 2வது பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவார். 3வது யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பார்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, சபைக்கு ஏற்ற டைம் போகவும் கற்றுக்கங்க. ஆராதனை துவங்க முன்னாடி சரியான டைமில் போகணும். ஏன்னா நம்மை படைத்த தேவனுக்கு, நமக்காக ஜீவனை கொடுத்தவருக்கு நாம் இதை கூட பண்ணலைன்னா எப்படி சொல்லுங்க? ஓய்வு நாளை முழு மனதோடு ஆசரிங்க. சர்ச்சுக்கு போங்க, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. சரியாக சண்டேவை ஆசரிங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். ஓய்வு நாளை ஆசரிக்கும் போது தேவன் இன்னும் பல ஆசீர்வாதங்களால் உங்களை நடத்துவார். உங்கள் இஷ்டத்துக்கு நடக்காதீங்க. ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.